ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு என்னடா ரெண்டும் ஒரு மாதிரி நிற்குதுன்னு பார்க்குறீங்களா? தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு என்னன்னா, ஒரு ரொம்ப நாளாக சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு ரெசிபி. ஸோ அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் அவங்க கேட்டதை செய்ய முடியலனாலும் அவங்க ஒரு டிஷ் கேட்டாங்க, சைட் டிஷ் செய்ய முடியல. இருந்தாலும் மெயின் டிஷ் செய்கிறோம். அதனால சரி ஒரு குட்டி vlog போடலாம். ரொம்ப நாள் ஆகுது சமைக்கிறது. அது நான் சமைச்சு வீடியோ போட்டு இந்த மேடம்லாம் சமைச்சிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி அதனால ஒரு வீடியோ போடலான்னு பார்க்குறோம். என்னென்ன பண்ணுறோம், எப்படி செய்யறோன்றத வீடியோக்குள்ள இருந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு தெரியல, நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு பாக்குறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலாவ், வெஜ் புலாவ். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க இருக்கு. கொஞ்சம் கிட்ட வரீங்களா? தெரியுது எல்லாமே. கிட்ட வந்தீங்கன்னா இன்னும் தெரியும். இது பாத்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் அரைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அரைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது கருவேப்பிலை துவையல். அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம புலாவ்ல ஆட் பண்ண போற பொருட்கள். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இங்க எடுத்து வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா புதினா அண்ட் இது பேர் மாதிரி கொத்தமல்லி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ வந்து இப்ப ரைஸ் நம்ம எவ்வளவு, ஒரு டம்ளர் போதும். நாங்க 2 பேர் இருக்கிறோம். நம்ம 2 பேருக்குன்றதுனால ஒரு டம்ளர் போதும். இது உள்ள எப்படி இது வந்துச்சு தெரியல. எதுன்னு சொல்லு. புழு தானே சொன்னீங்க? புழு தானே சொன்னீங்க? புழு. நீயே ஒரு புழு தான். இங்க வா. அங்க வெற்றி 10K சப்ஸ்கிரைபர்னா அரிசி உள்ளலாம் வச்சு வச்சிருக்கா போல. அரிசி உள்ள மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், அப்ப அரிசி உள்ள இருந்துச்சு. புழுவா? குட்டி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட. புழு திங்கலாம். புழு திங்கிற காய் தான் நல்லா இருக்கும், தெரியுமா? சரி ஓகே கைஸ், நம்ம இங்க வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெங்காயம் வந்து ஜாஸ்தி போட்டா நல்லா இருக்கும். வெங்காயம் இருக்குதுன்னா பெரிய வெங்காயமே காணும். அந்த ட்ரேல ஃப்ரிட்ஜு கீழே வெங்காயம் இருக்கும் போது எடுத்துருவோம். வா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? இட்சினியா அந்த நிப்பியா வரும்போது ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் குழந்தைய. நீ பத்தி நம்ம பிளாக். சரி ஓகே கைஸ், நீங்க பாருங்க இஞ்சி பூண்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். அது பேர் என்ன, இப்படி பண்ணுவாங்களே மாதிரி, அது பேரு அரைக்கணும். ஆஹா, இப்படி போடுறதா? மிக்ஸி போடுவாங்கல்ல, அதான் மிக்ஸி போடுறது. மிக்ஸி ஆன் பண்ணணும். அது பண்ணிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டேன். சரியாடி? நான் கிணத்துக்குள்ள எட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க. என்னமோ பண்றீங்களே. என்னமோ பண்றேனா? போதும், நீ ஒரே ஆளு. நீங்க இதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு தான் சமைச்சு தருவீங்களா? பின்ன நான் வந்து கடையெல்லாம் வாங்க மாட்டேன் காய்ஸ், இங்கேயே செஞ்சிருவேன். எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து என்னது நொரன்னு தான் அரைச்சிக்கணும். ஒண்ணு குழம்பு அரைச்சிட்டு ஒண்ணு நறுன்னு அடிக்கணும். 2 சால்ட் அடிச்சா ஏன் நல்லா இருக்கும். நல்லா பேஸ்டா தானே அரைக்கணும். நெடி ஏறுது மூக்கு. ஏன் அப்படி சொன்னீங்க நறுன்னு அரைக்கணும்னு? அப்பதான் அந்த இதுவெல்லாம் அழகா இருக்கும். அந்த பிரியாணியா இருக்கட்டும், வேற எதனா இருக்கட்டும், சூப்பரா இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுக்கு மூடிங்க கையோ. தெரியலையே. நீங்க பாத்தீங்களா காய்ஸ், இப்ப காய் வந்து சமைச்சாலும் சரி, நாங்க வந்து சமைச்சாலும் சரி, ஐயோ எது திங்கிலாம் போல இருக்குது காய்ஸ். அதோட மூடி உள்ள இருக்கும். ஜல்தி ஆகும். ஓகே காய்ஸ், இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அந்த ப்ளூ கலர் இது எடுத்துட்டு வர தங்கம். என்னது? இது காயெல்லாம் இது பண்றது. இது வந்து பட்டாணி
காயெல்லாம் இது பண்றதா? ஆ என்னது காயெல்லாம் இது பண்றது? ஆசுறதுடி. தண்ணி வச்சிருந்தாலே இப்ப கொண்டாந்து மாடி. பட்டாணிலாம் பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டாணிலாம். அது எடுத்து ஊதிட்டு வேற தண்ணி எடுத்துருவா. எல்லாம் என் நேரம். எல்லாம் ஏன் நேரம். உன்னெல்லாம் வச்சுக்கணும் அழுகணும்ன்றது. போய் மாத்திக்க வேற ஆள் வேண்டிய. மாத்தணும். ஒரு வருஷம் ஆகட்டும், அப்பதான் நல்லா இருக்கும் மாத்தும் போது. ஏன் ஒரு வருஷத்துக்கு என்ன எக்ஸ்பயர் ஆகிடுவேன். ஓ 1 year எக்ஸ்பைரிவா? ஆமா. ஓகே ஓகே. எப்பதான் இருக்கீங்க போல. ஆமா தெரியும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இந்தாங்க. சரி, ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இங்க அமைக்கிறாதீங்க, பிதுங்குது. லைட்டா தான் பிதுங்குது. இல்லன்னா பெரிய டப்பால வச்சுக்கலாமா? வேணாம், அடுக்கடுக்க குறைஞ்சிரும். ஐயோ, அது கீழே இப்ப சிந்தும். நீ எதுக்கு அமுத்துற? நான் எதுவும் அமத்தல. நீ அமுத்தலன்னு சொல்லு. அமத்தல. பொய்க்காரி. இதுக்கு வாயில பூ தள்ள மாட்டேங்குது எனக்கு. அதானே, இந்த மாதிரிலாம் பேசுங்க, உண்மையாவே ஒரு நாள் தள்ளிடும். எல்லாருக்கும் தள்ளதான். எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் தள்ளாது. எல்லாருக்கும் தள்ளதான். எல்லாருக்கும் வாயில புழுலாம் தள்ளாது. அதுதான் கேக்குறேன். எரிக்கிறாங்களா இல்ல புதைப்பாங்களா? எங்க இதுல என்ன எரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்ன காயத்ரி, அனாதை பணத்தை எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். யாரு எப்ப எப்படி சாவனே தெரியாது, எந்த ஊர்ல போய் சாவனே தெரியாது. பிறப்பு இறப்பு எல்லாம் கடவுள் கிட்ட மட்டும்தான் இருக்கு கைஸ். அதுவும் கரெக்ட் தான். நான் நினைச்சாலோ நீ நினைச்சாலோ நம்ம இறந்துட மாட்டோம். காயத்ரி, வெளில தண்ணி போட்டிருக்கேன் பாரு, கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமா? சூடு கொதிக்கல. இப்பதான் கொதி எரியுது. ஆஃப் பண்ணி விடுறீ. கொதி வராப்புல இருக்கு. சரி, வாய கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இப்ப என்ன, அதை ஆஃப் பண்ணுமா என்ன பண்ணும்? ஆஃப் பண்ற. கைஸ், பட்டாணி யார் யாருக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இல்ல காயத்ரி? நான் எதனா பண்ணட்டுமா? நீங்க சும்மா இருந்து என் கூட கம்பெனி கொடுத்தாலே போதும். சும்மா இப்படி நிக்கிறதுக்கு நான் உள்ள போய் வீட்டை பெருக்குவேன், மாப்பு போடுவேன். ஓஹோ, அப்போ உனக்கு vlog எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் கூட சேர்ந்து ஏதாச்சும் பண்றீ அப்படின்னா மாப் போடுவேன், பெருக்குவேன், கூட்டுவேன். ஏறி இது உட்காந்துக்கணும், அடுப்பு மேல உட்காந்துக்கோ. நான் வேணா உங்களுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி தரட்டா? ஒன்னும் மனத்தால சும்மா போதும். அதை மூடிதான் வச்சிருக்கேன். இல்லைய, மூடிதான் வச்சிருக்கேன். உங்களுக்கு கண்ணு அப்ப பார்வை, உங்க பார்வை தப்பா இருக்கு. உங்க பார்வை அப்படியே ரொம்ப ரைட்டா இருக்கு. என் பார்வை எல்லாம் ரைட்டா தான் இருக்கு. அதான் ரொம்ப ரைட்டா இருக்கு சொன்னேன். ஐயோ கடவுளே, ஐயோ சாமி. எது மேல ஏறி உட்காந்து நக்கல்ஸ் விக்கல்ஸ். இந்த விக்கல்ஸ் பிக் பாஸ்ல பண்றான் பாரு. ஏன்தான் நம்ம இது இருக்குமே. காய்ஸ், இது பாய்ஸ்ன்னு சொல்ல வந்துட்டேன். ஏன்னா சாரி, இது வந்து பாத்தீங்கன்னா அது பேர் என்னது? பீன்ஸ். இங்கிலீஷ்ல இது பேர் என்ன? பீன்ஸ். இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல என்ன? அதான் பீன்ஸ். தமிழ்ல பீன்ஸ். போயிடு கம்முன்னு. எனக்கு வந்து கொஞ்சம் பொடிசா இருந்தாதான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது இது பொடிசா? ஆமா, இவ்வளவு நீட்டா போடுவாங்கடி லூசு. எனக்கு வந்து அப்படி போட்டா சாப்பிட பிடிக்காது. பொடிசுனா இதை விட இன்னும் இதுலயே இன்னும் 3 இது பண்ணலாம், ஸ்லைஸா கட் பண்ணலாம். அதுதான் பொடிசு. உனக்கு அடுத்தவங்களை குறை சொல்லியே உனக்கு ஒரு புத்தி. நான் உங்களை குறை சொல்லல, நீங்க வந்து எனக்கு பொடிசா இருந்தாதான் பிடிக்கும் நீங்களே. இது பொடிசு கிடையாது, இதுலயே இன்னும் ஸ்லைஸ் பண்ணலாம். சோ அதுதான் எனக்கு பொடிசுன்னே ஒரு ஞாபகம் வருது. உங்களை குறை சொல்லி எனக்கு என்ன ஆயிட போகுது? அதுவும் உண்மைதான். ஐயோ, நான் பொடிசுன்னு ஞாபகம் வந்து கப்பீஸ் தெரியுமா கைஸ்? அது நெக்ஸ்ட் வீக் நாங்க வந்து கப்பீஸ் செய்யலாம்னு இருக்கோம். கப்பீஸ் ஏரியாடி. ஏன்? எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியும். மீன் குடி மீன் அதாண்டி கப்பீஸ். எனக்கு பூ யார் சொல்றீங்கன்னு நினைச்சேன். டக்குன்னு அந்த பையன் ஞாபகம் வருதா? அவன் சின்ன வயசுலயே நிறைய துருத்துருன்னு இருப்பான்றதுனால அவன் பேர் கப்பீஸ். கப்பி. இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல போயின்னு இருக்கும், கண்டுக்காதீங்க கைஸ். நான் ஹோட்டல்ல வேலை செய்யும் போது நிறைய கத்துக்கணும் கைஸ். அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு யூஸ் ஆகுது. எனக்குமே ஒரு ஹோட்டல்லாம் திறக்கணும்னு ரொம்ப ஆசை, ஒரு கேட்டரிங் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனா அப்புறம் டி என்ன அமைதியா பண்ணுகிறா? சூழ்நிலை வச்சுங்கிறியா நான் என் சாப்பாடு நல்லா வரக்கூடாதுன்னு?
எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஆமா ஆமா, உனக்கு தெரியாதுதான், ஆனா ஒருத்தவங்களுக்கு இருக்குது. அது யார் சொல்லு பாப்போம் காயத்ரி? ஓ ஈன ஓ ஓனா ஓக்கு தான் இருக்கு. சூனியம் வைக்கிறது அதான் ஓனா கொஞ்சம். ஓக்கு தான் இருக்கு. எந்த ஓ? ஓ சின்ன ஓவா பெரிய ஓவா? அது எனக்கு தெரிஞ்சு நல்லா பெரிய ஓவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அந்த ஓவா? நானு அப்படின்னு நினைச்சிட்டேன். யாரு அப்படின்னு நினைச்சிட்டேன். அதான் சொன்னேன். அதுதான் சொன்னேன். ஆனா நீ ஓ நீ பெரிய ஓதான். அப்படி இல்ல, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க போல அப்படின்னு நினைச்சு நான் அதுக்கு நெக்ஸ்ட் வெங்காயம் இது பண்ணேன். பெரிய ஓல வைக்கிறது உலகத்து ஓ, பிரபஞ்ச ஓ, பிரபஞ்சத்தை அசிங்கப்படுத்தாது. கைஸ், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இவ்வளவு நல்லா சமைப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா அவங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு, சோ அதனால அவங்க சமைக்கிறாங்க. இல்ல, எனக்கு மூடா இருக்குது இன்னைக்கு இது செய்யணும். அதான் சொன்னேன்ல, அவங்களுக்கு தோணி இருக்கு அவங்க இன்னைக்கு சமைக்கணும், ஆமா நம்ம இன்னைக்கு நல்லா சாப்பிடணும் சொல்லி அவங்களுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீ சமைச்சா நான் சமைச்சா நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும். அப்ப நான் சத்ரா திருப்தியா சாப்பிடுவேன், எனக்கு நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ல வந்த? பொய் சொல்லாம. நான் பொய்யெல்லாம் சொல்லல, நீங்க சொன்னீங்க பொய் சொல்லாம. வெங்காயம் கொஞ்சம் எப்பவுமே பிரியாணிக்கா இருக்கட்டும், வெஜ் பிரியாணியா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து கிரேவி, இதுக்கெல்லாம் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும், திக்கா இருக்கும் நல்லா. இந்த செஃப் டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா காயத்ரி? அவரு மாதிரியே பண்ணிட்டேன் நானு. அவரு நீங்க டூப், அவர் ஒரிஜினல். ஒரிஜினல் தான். டூப்பு தான். குரூப்ல டூப்பு கண்டுபிடிங்க. அவர் எங்க அண்ணன் தான், அது ஒண்ணு தெரியுமா? ஃபேஸ் கட்டு, சைஸ் எல்லாமே பாரு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்போம். அதனாலதான் சொன்னேன் நீங்க டூப்ளிகேட், அவர் ஒரிஜினல். அதுதான் சொல்றேன் நானும். ஓகே கைஸ், ஓகே லெட்ஸ் கோ. எல்லாம் வாங்க உள்ள போலாம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இதுவா காயத்ரி? என்னது? குக்கர். குக்கர் லாஸ்ட்ல வச்சிருக்கேன். இதுலயே வா பாத்து. இதான் எங்களோட குக்கர். கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும் பெடெக்ஸ். கொஞ்சவே இல்லை, ரொம்ப அடி வாங்கிச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சின்னதுல வச்சு செய்யலாமா பெருசுல வச்சுக்கணும். வாங்க. இது வச்சுட்டோமா? இப்போ வந்து இது லைட்டா எண்ணெய் ஊத்திடணும். லைட்டா ஊத்தவா வெயிட்டா ஊத்தவா? உங்க விருப்பம். இதுக்கு எப்படி ஊத்தணும் நல்லா இருக்குமோ அப்படி ஊத்துங்க. கொஞ்சம் எண்ணெய் பாட்டில் டைட்டா இருக்கு. இங்க வரைய கை எப்படி வருது? ஓகே, எண்ணெய் போதும். கீ எங்கடியாயோ? இதோ அது பழசு. கீ வாங்கல. இல்லையே, 2 குட்டி டப்பா வந்துச்சு. என்ன பண்ண காயு சது பண்ணிட்டா. கீ நம்ம வாங்கல. அப்படியா? ஆமா, குட்டி டப்பா 2 வாங்கினேன், 1 காலி பண்ணேன் நெய்ல. சரி ஓகே, இட்ஸ் ஓகே, வா நெய் வேணாம் போ. ஐயோ சாரி. நீ அந்த மேல உள்ள நெய் இது பழசா? எது இதுவா? இது வந்து என்ன சாமிக்கு என்னைக்கு என்ன ஊத்துது. சரி வா வா வா. சாப்பாடுல இலை போடுவாங்க. சி ஆமா, இலையில சாப்பாடு போடுவாங்க. ஆனா நாங்க சாப்பாடுல இலை போடுறோம். எப்படி? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சின்னதா 2 போட்டிருக்கேன். உங்க வீட்டுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து பட்டை. ஓகே, பட்டை கொஞ்சம் போட்டோம். இது பேர் என்ன வைத்துரு? கல்பாசி.
கல்பாசி லைட்டா போட்டாச்சு. இந்த பூக்கு பேர் என்னடி? அண்ணாச்சி பூவா? அண்ணாச்சி பூ ஸ்டார். இது அதிபத்திரியா என்னது? ஆதிபத்திரியா ஏதோ ஒண்ணு வருமே. சரி, அதை லைட்டா போட்டுக்கலாம். பத்திரி குத்திரி எல்லாம். இந்த ஸ்டார் தாங்க எனக்கு இவனப்பாங்க ரொம்ப பிடிக்கும். ஏலக்காய் இருக்கடா? ஏலக்காய் அதுல போட்டு வச்சிருக்கேன். கிராம்புடா? கிராம்பு அது உள்ளதான் இருக்கு. டப்பால கையில வச்சிருக்க டப்பால தான் கிராம்பு இருக்கு. ஏலக்காய் சும்மா ஒரு 1 போட்டுக்கலாம். இதுலயே வடா இருக்கு ஏலக்காய்? அதுலதான் இல்ல, கிராம்பு அதுலதான் இருக்கும். கிராம்பு கேட்கலாம். கிராம்பு தான் அதுலதான் இல்லையே ஒண்ணு கூட. அதுல ஒரு 4 பீஸ் தான் இருந்துச்சு. அந்த 4 உள்ள போட்டு வச்சிருக்கேன். அது இல்லன்னா சொல்ல மாட்டியாடி? கண்டுபிடிங்க. அது உள்ளதான் கிடக்கும். இது நான் கண்டுபிடிச்சது ஏறதுக்குள்ளயும் பொடி கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம வந்து போட்டோம். ஐயோ, இவகிட்ட பேசிக்கிட்டு நான் வேற இதை விட்டுருக்கேன். கைஸ், கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க வெங்காயம். இன்னும் எதனா போடணுமாடி? என்னது அதான் எல்லாம் போட்டீங்களே? இல்ல, இன்னும் எதனா சேர்க்க வேண்டியது இருக்கா? அவ்வளவுதான். நெய் சேர்ப்பாங்க, பட் ஆனா நான் நெய் போடல, முந்திரி போடல. முந்திரி எல்லாம் இருக்கே, போடலாம்ல. எதுவும் இருக்கு நம்ம இதுல இல்ல. பாதாம் தான் ஒரு டப்பா ஃபுல்லா அங்க வச்சிருக்கேன். பாதாம், திராட்சை. இங்க வந்து காட்டுறீ. நீங்க போடுங்க, நீங்க போட்டுங்க. அதுக்கப்புறம் போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் நான் அதுல பண்ணிக்கிறேன். மேலேயே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வெங்காயம் மட்டும் நான் கையோ ஒரே ஜாலியா இருக்கிற போல. நானா? ம், அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க ஏன்னா குழந்தை குட்டிகளை ஃபீஸ் கட்டணும், என்ன கஷ்டமா இருக்கீங்களாங்க? அப்படியே கூட சமாளிச்சிடலாம். பரவாயில்லையே, அதுவும் வாயில இருந்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது என்ன தெரியுதா? தெரியுதா இல்லையா? பச்சை மிளகா. ஓ, அந்த அளவுக்கு அறிவு வந்துருச்சு அவனுக்கு. பச்சை மிளகா காரம். கைஸ், பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுங்க, சரிங்களா? ரொம்ப போட்டு வீட்டுல அடி வாங்கிறீங்க. ஊன்னுவாங்க. காயத்ரி, அதாவது காட்டுறீ சொல்லும். நான்லாம் லண்டன்ல ஒரு ஷெஃப்பா இருக்க வேண்டியது. இங்க வந்து பாத்தீங்களா, தாமு தெரியுமா? செஃப் தாமு. காயத்ரி தெரியுமே. அது கூட நான் ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், தெரியுமா? தெரியுமே. அவருக்கு நான் தான் ஆக்சுவலி சமைக்கவே கத்து கொடுத்தேன். அவருக்கு தெரியுமா? அது தெரிஞ்சதுதான் நான் இந்த இடத்துல நிப்பனா நினைச்சேன். சரிவா, அவர் எங்க ஆயிரத்தி இட்லி சுட கத்துனாரு. அப்படியா? அப்புறம் தான் செஃப்பே அவருக்கு பிடிச்சது. இந்த மாதிரி அப்படியே குட்டி குட்டியா இருக்கணும்டா. குட்டி குட்டியா இருந்தீங்கன்னாதான் சூப்பரா அப்படியே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். என்ன கலர்ல இருக்குது காயத்ரி? இது என்ன சொல்லு? இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்ன சொன்ன? இஞ்சி பூண்டு விழுது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். குக்கர்ல விழுது. வாவ், பரவாயில்ல, அறிவு கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கு. உனக்கு என்ன 65 வேணுமா? இல்ல, எனக்கு இதுவே போதும்ல. அது ஒரு நாளைக்கு கவனிச்சுப்போம் நம்ம. ஏன்னா நம்ம இப்ப ரொம்ப ஒரே பசி, நாங்க ஒரே பசியில இருக்கோம் காய்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் குழம்பு. குழம்பா? என்ன குழம்பா செய்றீங்க? ஆமா, புலாவு. நீங்க அதான் புலாவு. ஃபர்ஸ்ட் குழம்பு வச்சுட்டு தானே அதுல சோத்து போடுறோம். வாங்க காட்டுங்க தங்கம். நல்ல குடும்பம். என்னடி பண்ற? அம்மா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வழியா ஆகி 2 வழியா ஆயிடுச்சு. அது என்ன காய் பண்ணும்? தக்காளி போடணும். வாவ், வெரி குட். அறிவுலாம் பயங்கரமா இருக்கு. எப்படி? ஓ, உண்மையாவே தக்காளி போடணுமா? ஆமா, தக்காளி போடணுமா? தெரியல. புலாவுக்கு லாஸ்ட் டைம் தக்காளி இல்லாம தான் கொடுத்தீங்க. தக்காளி இருக்கு. தக்காளி இருக்குமா?
தெரியவில்லையே. சும்மா லைட்டா போடணும். இது பேர் புலாவா இல்ல அது பேர் என்னது? அவிலா அவில் சாதமா? அவிலா? ஆமா அவில் சாதம். இது பேரு அவில் சாதம் இல்ல, புலாவ் தான் அது. இங்க பாத்தியா இப்படிதானே இருக்கு. ஆனா இங்க பாத்தியா எப்படி? நாங்களாம் இந்த வாரம் வீக் ஆஃப் தி செஃப் வாங்க வேண்டியது. தக்காளி போட்டது ஒண்ணு காட்டுறேன். இருங்க லைட்டா இதுல உப்பு போட்டுக்கிறேன். நாளைக்கு எனக்கு கரோட்டு கம்பு சரியா? நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாத்தி அமைச்சுடுவோம். கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காய் குட்டி குட்டியா வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். ஓகே கைஸ். என்னென்ன காய்? பீன்ஸ், கேரட் அண்ட் பட்டாணி. உருளைக்கிழங்குலாம் போடணுவாங்களா? ஆமாடா மறந்துட்டேன். கீழே இருந்து ஒரு உருளைக்கிழங்கு எரிச்சாலும் இது நானே எடுத்துக்கிறேன்னா பரவாயில்ல. பேச்சு ஞாபகப்படுதுனே. சோயா சாப்பிட்றியா? சோயா வேண்டாம். வெஜிடபிள் பிரியாணி மாறிடும். வெஜிடபிள் பிரியாணியா மாறிடும். ஆனா இதுல மசாலா சேர்க்கிறோம்ல, அதுதான் இப்ப மெயின். நிறைய இன்கிரிடியன்ட் வந்து நம்ம இல்ல மசால்ஸ் கிடையாது. பிரியாணிக்கு மசால்ஸ் எல்லாம் போடுவாங்க, புலாவுக்கு மசாலா எதுவும் கிடையாது. கிடையாது. ஆனா டேஸ்ட் வந்து பிரியாணியோட புலாவுக்கு தான் அதிகம். ஹெல்த்துமே. பறக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் இது கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் காயத்ரி. என்னது? பேர் என்னது? கொத்தமல்லி போடுறீங்க இப்போ? புதினா. புதினா அண்ட் கொத்தமல்லி. காட்டுறா நல்லா இருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு நிறைய போடவா கம்மியா போடவா? நிறைய போடுங்க. ஒண்ணு போதுல பெருசா? போடு. வேணா சின்னது ஒண்ணு போட்டுக்குவா. உருளைக்கிழங்கா? பால், தேங்காய் பால். நல்லா பால்னா எல்லாரும் வெறும் பாலை ஊத்திட மாட்டாங்களா? தேங்காய் பால்னு சொல்ல வேணாமா? நீங்க ஊத்திட்டாலும் தேங்காய் பால். வாவ் எப்படி வருது பாறேன். இது வந்து நம்ம ஒன்றரை வரைக்கும் கூட ஊத்திட்டு ஆஃப் வந்து இந்த நார்மலா இருக்குல்ல என்னது தண்ணி அது ஊத்திக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். ஓரளவுக்கு எவ்வளோனா ஒரு டம்ளர்னா 2 டம்ளர் போதும்ல, கரெக்டா இருக்கும். ஓகே. சர்ஸ் சர்ஸ். இங்க பாரு அம்முங்க வாங்க. அது உள்ள அந்த ஒரு எல்லோ கலர்ல அந்த இது இருக்குல்ல காயெல்லாம் போட்டிருக்கலாம், அது இப்படி விடுறது ஒரு இது பால் ஏடு மாதிரி இருக்கு. பால் ஏடு மாதிரியா? முன்னாலாம் ஏன்டா சொன்னா நீ தூக்கல. ஓகே கைஸ் இப்போ நம்ம அரிசி போட்டுருவோம். கொஞ்ச நாள் கேசரி பவுடர் போட்டோம்னா வெஜ் பிரிஞ்சி தான். அப்பா என்ன அப்போ அம்மா எல்லாம் நம்ம தலையெழுத்துக்கு பாரு. இதெல்லாம் கேட்டு சொந்த வீடு இருக்கணும்ல காயத்ரி? கண்டிப்பாப்பா. என்னைக்குமே
மதிப்பு அதுலதான் இருக்கு. ம். நிம்மதியா இருக்கலாம். மதிப்புங்கிறத தாண்டி நிம்மதியா இருக்கலாம். யாருக்கும் எந்த ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு சொந்த வீடு இருக்கு, பட் ஆனா ஊர்ல இருக்கு. ஆனா எனக்குன்னு நான் வாங்கணும் தனியா. நான் உழைச்சி அந்த காசுல வாங்கி நமக்குன்னு வாங்கணும். நாளை பின்ன நம்மள யாரும் கேட்காத அளவுக்கு இருக்கும். ஐயோ சாமி எனக்கு வேணாம். தெரியும், அதனாலதான் எனக்குன்னு வாங்கணும்னு சொன்னீங்க. பொய்யா சொல்லி நான் அங்க சொல்லிட்டு இருக்கேன் பாடு. ஒரு விஷயத்த எவ்வளவு ஜாலியா என் கூட இருக்கவங்க செம்ம பண்ணா இருப்பாங்க. உன்னை தாண்டி பார்த்தேன் எவ்வளவு பண்ணா இருந்தாங்கன்னு. ஜாலியா அப்பா. நான் ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயால ஜாலியா இருப்பேன். ஸ்போர்ட்ஸ் தான் நான் அதிகமா இருப்பேன். எங்க பிடி சார்லாம் இன்னமும் நான் ஊருக்கு போனா வீட்டுக்கு வந்து பார்த்து போவாரு. இல்லைன்னா நான் போய் அவங்க ஸ்கூல்ல போவேன். காயத்ரி பாரு, நல்லா இருக்கா? ஓகே மேடம். முடிட்டா காய்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அழகா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து காட்டுறோம் பாருங்க. அப்புறமேட்டுக்கா அது வரைக்கும் நான் போயிட்டு கொஞ்சோண்டு அந்த கருவேப்பிலை இருக்கு, அவரை வந்து கவனிச்சுட்டு வரேன். கிட்ட வாங்க, இங்க பாருங்க. இது அப்படியே என்ன பண்ணணும்னா அழகா தூக்கி நல்லாக்கா பார்க்கணும். நல்லா இருக்கா? எப்போ வச்சாலும் சாப்பாடு ஏதோ ட்ரை ஆயிடுற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? கரெக்டா தான் இருக்கு. சரி வா சாப்பிடு நீ ஃபர்ஸ்ட். இந்த மசால்ஸ்லாம் அடியில நின்றோம், ஏன்னா அதுல நம்ம மசாலா நிறைய போட்டோம்ல, அதனால. சரி பார்த்தீங்களா, இது காயுக்கு, இது எனக்கு. புதினா தான் வச்சேன், 65 செய்யலான்னு பார்த்தேன், செய்ய முடியல. இங்க பார்த்தீங்களா, புதினா மட்டும் தான் வைக்க முடிச்சுது டுடே. ஏன்னா நாளைக்கு மேடம் தோசைக்கு சாப்பிடுவாங்க. பத்தியா கேனை போட்டா கேனை கீழே வைக்க தெரியாதா? கேனை டிவி போடாதாமோ? ஏன் கொஞ்ச நேரம் பாப்போம். சரி ஓகே, இங்க வா நீ. சரி சாப்பாடு எப்படி இருக்கு? நான் என்ன சாப்பிடலையே. சாப்பிடு. சூப்பரா இருக்கு. சரி, சேனலை பத்தி பேசுங்க. சரி ஓகே கைஸ், ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஜிகே மேம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. பாய்.